ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம போன வீக் நடந்தத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்க கேளுங்க. ஓகேங்களா? ஸோ வேறாச்சும் ஒரு ஃபோர்காஸ்ட் இந்த பேர் எப்படி இருக்கும் ப்ரோ மண்டே பண்ற மாரி டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. நம்ம அதில செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்விங் இன் கேட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரேடு, தென் இது தென் இந்த ட்ரேடு எல்லாமே கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ போன வாரம்லாம். அதுல வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் ஃபில் டிபி அடிச்சுச்சு. இந்த ஒரு ட்ரேடு மட்டும் தான் ஃபில் டிபி அடிச்சுச்சு போன வாரம். மீதி எல்லா ட்ரேடுமே நம்மளுக்கு வந்து ஓரளவு பிரேக் ஈவன், எஸ்எல், கன்சாலிடேஷன்ல பிரேக் ஈவன் இந்த மாதிரி தான் ஆச்சு. ட்ரெயிலிங் எஸ்எல் இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த வீக் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருந்தா பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ 5 ட்ரேடில் 128 பாயிண்ட் வந்து ஃபில் டிபி ஆச்சு, 7 பாயிண்ட் வந்து எஸ்எல் ஆச்சு. ஒரு ட்ரேடு தான் ஃபில் டிபி, 2 ட்ரேடு பிரேக் ஈவன், ஒரு ட்ரேடு ஃபில் எஸ்எல், இன்னொரு ட்ரேடு சின்ன ட்ரெயிலிங் டிபி. ஓகேங்களா? ஸோ 2 டிபி மட்டும் தான் நம்மளுக்கு 128 பாயிண்ட் வந்து கேப்சர் ஆச்சு. லாஸ்ட்லாம் போய் பார்த்தோம்னா 121 வந்து 121.06 வந்து நம்மளுக்கு ஃபுல் டிபி. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், 0.01 லாட் போட்டிருந்தா கூட உங்களுக்கு $121 வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்விங்கு ஸ்கேல்பிங்கு நம்ம இதே மாதிரி டக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ் தான். ஓகேங்களா? ஸ்கேல்பிங்கில் நிறைய ட்ரேடு கிடச்சிது. போன வாட்டி வந்து ஸ்கேல்பிங்கில் வேல்யூபிளான ட்ரேட்ஸ் தான் நிறையவே கிடச்சிது போன வாரம் வந்து. ரொம்பவும் நிறைய ட்ரேடு கிடைக்காம ஓரளவு ஒரு வேல்யூவான ட்ரேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெரிய பெரிய அளவோட கிடச்சிது. ஏன்னா வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால. மொத்தம் ஸ்கேல்பிங்கில் 10 ட்ரேடு கிடச்சி 94.854 வந்து ஃபில் டிபி. ரவுண்டாக சொல்லணும் அப்படின்னா 95 பாயிண்ட்ஸ் வந்து. ஸோ 7 பாயிண்ட் எஸ்எல், 8 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க. ஸோ 6 ட்ரேடு தான் ஃபில் டிபி, 3 ட்ரேடு ஃபில் எஸ்எல், ஒரு ட்ரேடு மட்டும் பிரேக் ஈவன், இன்னொரு ட்ரேட் சின்ன ஒரு ட்ரேடிங் எஸ்எல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பார்த்தோம்னா 87 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ஸோ 0.01 லாட்டில் அஸ் அ ஃபில் டைம் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா 0.01 லாட்லேயே நீங்கள் மூவ் பண்ணினா கூட உங்களுக்கு அரௌண்டு $87 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் போன வாரம் வந்து நம்மளோட கோல்டில் இந்த நிலமை தான். ஓகேங்களா? நம்மளோட கேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு இப்போ இந்த ரேஞ்சில், அதாவது கோல்டில் மண்டேவோட ஃபோர்காஸ்ட் ஃபார் ஸ்கேல்பர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்விங் லோ வந்ததுக்கப்புறம் மேஜர் செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து நார்மல் டெக்னிக்கல் வியூ தான். கேட் அனாலிசிஸ் வச்சு நான் சொல்கிறேன். கேட் அனாலிசிஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் போது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட்லேயே ஓகே இது ஓபி, எஃப்இஜி, அதில் மார்க்கெட் வந்து டேப் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நார்மல் டெக்னிக்கலில். பட் ஆனால் கேட் அனாலிசிஸில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைவ் மார்க்கெட் ரன் ஆகும் போது தான் ஓகே கேரக்டர் வருது, என்ட்ரி எடுக்க போகிறோன்றதை நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால நான் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நார்மல் டெக்னிக்கல் வியூ நான் சொல்கிறேன். இங்கே நடக்குமா ப்ரோ, நான் இப்போ இந்த ரேஞ்சு லோக்கி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபாலோ ஆகும் நான் சொல்கிறேன்ல, அது நடக்குமான்னு பார்த்தோம்னா 90% நடக்கும். ஏன் அப்படின்னா நார்மல் டெக்னிக்கலில் ஃபார் அஸ் ஸ்கேல்பராக பொறுத்தளவு நீங்கள் அந்த லோவை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு 1:2, 1:3 யாராவது கேப்சர் பண்ணா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் ஸ்விங்கை பொறுத்தளவு நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதேதான். அதே பை செட்டை பார்த்தோம் அப்படின்னா மேஜர் இது ஓகே தான். ரிஸ்க் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை ஓகே தான். அந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க நீங்கள் வந்து நார்மல் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1:2, 1:3 யாராவது கேப்சர் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீக். ஓகேங்களா? இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வந்து கோல்டோட லோ வந்து இந்த லோ தான். ஓகேங்களா? இந்த லோ கீழே இருந்துச்சுன்னா நம்ம செல்லுக்கானது ஃபார் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்விங் மேலே போகும்போது பைக்கானது ஃபார் ஸ்விங் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் ஸ்கேல்பிங்னா ஒரு 1:2 ஆர்ஆர் வந்து போதுமான அளவு தான். ஓகேங்களா? அது நார்மல் தான். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்கும் கேட் ட்ரான்சாக்ஷனும் கிடையாது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாச்சும் பேர் உங்களுக்கு இப்போ அனலைசிஸ் பண்ணணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாவோ, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பேர்ல அனலைஸ் பண்ணணும். ஏன்னா கோல்டோட ஸ்கேல்பிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. ஸ்விங்கு நம்ம ஒரு கிளான்ஸ் வேணா பார்த்துடலாம். டெக்னிக்கல் வியூ படி பார்த்துடலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, இன்னமும் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகலை. ஸோ இங்கே ஃபுல்லாக வீக்காக தான் இருக்கு. மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து செல்லுக்கானது தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நார்மல் டெக்னிக்கல் வியூவை பார்த்தோம்னாலும் சரி, உங்களுக்கு அந்த ரேஞ்சில் என்ன இருக்கு அப்படின்னா எஃப்ஐஜி வித் ஓபியில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஓபியில் என்ட்ரி எடுத்தவங்களோட நிலைமை இதுதான். நீங்கள் இந்த ரேஞ்ச் என்ன பண்ணியிருப்பீங்க? இருங்க, நான் ரீட்டைல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சில் ஓபி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஓபி வித் எஃப்இஜி அந்த ரேஞ்சில் இங்கே ஓபி பாதியில் என்ட்ரி எடுப்பாங்க. எஸ்எல் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். பாதியில் என்ட்ரி எடுத்துட்டு அந்த ஸ்விங் ஹையில் எஸ்எல் வைப்பாங்க. கரெக்டாக
ஸ்விங் ஹைல லைட்டா வச்சு சிலப்பாங்க. ஸோ ஃபுல்லஸ்லயும் அது என்ன இருக்கு, எடுத்துட்டு தான் கீழே வந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ இவ்வளவுதான் நார்மல் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ணி. ஏன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கே இந்த லெவல் தெரியுது அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு இதுதான் தெரியும், இந்த இடத்துல தான் ரீட்டைல் பீப்புள் என்ட்ரி எடுப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அவங்க கூட டிராவல் பண்ணணும். அவங்க கூட டிராவல் பண்றது எப்படி அப்படின்னா, நீங்க இன்னொன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை எப்படி ஃபாலோ பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நார்மலா நிறையவே இருக்கு ஃபுட் பிரிண்ட்ஸை, நிறைய ஆர்டர் ஃப்ளோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வால்யூம் வச்சு பார்க்கறது இருக்கு. கரெக்டா? அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே அதை வச்சு பார்ப்பாங்க. ஸோ அது இன்ஸ்டிடியூஷனுக்கும் தெரியும். இன்ஸ்டிடியூஷன் ரீட்டைல் பீப்புள் ஓகே நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எங்க அவங்க மறைக்க முடியாது அப்படின்னா சார்ட்ல மறைக்க முடியாது. சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ சார்ட்ல நம்ம அனலைஸ் பண்றது எப்படி அப்படின்னா, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு தான். ஓகேங்களா? எந்த வித வால்யூம் கிடையாது. வால்யூமும் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். பட் ஆனால் வால்யூம் வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ இந்த லோவர் ஹை இப்படியே இருக்கு. இங்க இந்த ஓபிய என்ன இருக்கு, ஸ்வீப் ஆயிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் அந்த மாதிரி நடந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். திரும்ப திரும்ப அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதான் அதோட கேரக்டர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமானதான். இந்த கேட் அனாலிசிஸ பொறுத்தளவு பேக் டெஸ்டிங் ரொம்பவே அதிகமா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்டிங் ரொம்பவே அதிகமா பண்ணணும் அந்த ரேஞ்சில. பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும் தான் அந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு சக்சஸ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கேட் அனாலிசிஸ்க்கு. ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டெஸ்ட் தான். ஓகேங்களா? பேக் டெஸ்ட் நீங்க பண்ணிட்டே இருக்கணும். பண்ண 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 தான் அந்த கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும். இல்லைன்னா கண்டிப்பா கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம கேரக்டர் கண்டே பிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு பேரோட கேரக்டர் நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஸோ கண்டுபிடிக்கின்றது இந்த மாதிரி தான். ப்ரீவியஸா என்ன நடந்திருக்கு, அதே மாதிரி இப்போ நடந்திருக்கா அப்படின்றத நம்ம வச்சு தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கேட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு. ஓகே, யாருக்காச்சும் மண்டே வேற மூமெண்ட்ல லைக் வேற பேர்ல எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, ஏதாச்சும் வால்யூம்லாம் எப்படி இருக்க போகுது ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. லைக் யூஎஸ்டி ஜேபிஐ, யூரோ யூஎஸ்டி, நாஸ் 100 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் அனலைஸ் பண்ணணுமா அப்படின்றத கேளுங்க. ஓகே, யாருக்குமே வேற டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நோன் கூட போட்டுருங்க. மெசேஜ் பாக்ஸில் டவுட்ஸ் எதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னா நீங்கள் நோ கூட போட்டுருங்க. ஓகே, நம்ம இதுதான் ஸ்கேல்பிங் நான் அகைன் சொல்கிறீங்க. ஸோ கோல்டை பொறுத்தளவு ஸ்கேல்பிங் ஃபார் மண்டே எப்படி இருக்க போவோம் அப்படின்னா, இந்த லோ இது மேஜர் ஸ்விங் லோ, இது மேஜர் ஸ்விங் ஹை, அந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளக்க நம்ம 1:2 ஆர் மினிமம் 1:2 கேப்சர் பண்ண முடியும். இன் நார்மல் டெக்னிக்கல் வியூ தான் நான் சொல்கிறேன். கேரக்டர் அனாலிசிஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும். நார்மல் டெக்னிக்கல் வியூ நான் சொல்கிறேன். இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஹைக்குள்ளக்க நம்ம எதை பிரேக் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நார்மல் டெக்னிக்கல் ஃபார் ஸ்கேல்பிங் ஒரு 1:2 1:3 வரை கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறதான் கேட் அனாலிசிஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். லைவ் மார்க்கெட் அப்ரோச் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இதுதான் நார்மல் டெக்னிக்கல் வியூ. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. வேற பேர் அனலைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஓகே தான். ஓகே, லாங் டேர்ம் நீங்கள் அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா பிசிக்கலாவோ இல்லை ஏடிஎஃப்லயோ அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் ஜாயின் பண்ணீங்க. ரைட் ரைட், ஓகே ஓகே. ஒன்று மெசேஜ் சொல்லுங்க, இல்லைன்னா மைக் காமி கூட சொல்லுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன் பை ஒன்னா கூப்பிட்றேன் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா. யூஎஸ்டி ஜேபிஐ ஸ்கேல்பிங் ஜிபியூஎஸ்டி. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க.
ப்ரோ இது மண்டே மார்க்கெட் எப்படி ப்ரோ இருக்கும் கோல்டு? கொஞ்சம் லாங் பொசிஷன்னா ஒரு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குமா இல்ல எப்படி ப்ரோ? ம் இதோ இருங்க, பயாஸ் நான் எப்படி? இதை பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ரைட். ஸோ ஆக்சுவலாக ஸ்கேல்பிங்கை பொறுத்து ப்ரோ, யார் கேட்டீங்க? ஜீவா கேட்டிங்களா? கோல்டு 1 மினிட் டைம் ஃப்ரேம். அதான் கோல்டுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். கோல்டுக்கு லாங்கும் சொல்கிறேன், ஷார்ட்டும் சொல்கிறேன். ஹவ் யூசிங் கேட்டல் ஸ்ட்ராட்டஜி, நாளைக்கு மார்க்கெட் பயாஸ். ஓகே, எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லாம் கோல்டுலாம் கேட்குறீங்க, ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் முடிச்சிடலாம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டியை பொறுத்தல இந்த ஸ்விங் லோ தான் வரும் மேஜர். இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள் ஃபால் வரும். இந்த ஸ்விங் லோ வரைக்கும் இங்கே ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்குது. கண்டிப்பாக ஒரு 1:3 or 4 வந்து கேப்சர் பண்ணலாம். நார்மல் டெக்னிக்கல் வைஸ் தான் நான் சொல்கிறேன். அதே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை பார்த்தீங்களா? அந்த ஸ்விங் ஹைக்குள்ள பைக்கான செட்டப் மொத்தத்தில் பைக்கான செட்டப் பார்க்கலாம். அது ரெண்டுமே இட் பி குட் இன்னைக்கு நம்மளோட ஜிபிபியூஎஸ்டியில். ஓகேங்களா? ஃபார் ஸ்கேல்பிங் பார்க்கலாம். தென் கோல்டில் ஃபர்ஸ்ட் லாங் பொசிஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ரேலி வருமானு கேட்டோம் அப்படின்னா என்னைய பொறுத்தளவு இன்னும் கோல்டு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பைக்கான கேரக்டரோ இல்லை ஒரு செல்லுக்கான கேரக்டரோ எங்கேயுமே வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ நார்மல் டெக்னிக்கல் வியூ நம்ம பார்த்தா கூட நமக்கு அரௌண்ட் அந்த 61 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கோல்டில் ஃபார் 2 மூமெண்ட் தான் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா இந்த லோ, அதாவது இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போகும். ஓகேங்களா? மேலே போய் அப் ட்ரெண்ட் தான் போக போகுது. ஏன்னா 4 பார்த்தோம் அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் தான் இன்னமும் இருக்கு. சேஞ்ச் ஆகலை, அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக கிடையாது. ஓகேங்களா? இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு, ஆனால் ரொம்பவே வீக்காக இருக்கு. ஸோ என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா கோல்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, பட் ஆனால் ஹையரில் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இது இண்டிகேஷன் பண்ணுது. பார்த்தாலே தெரியுது மேலே போகலாம், பட் ஆனால் வீக்காக இருக்குது, ரொம்பவே வீக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படின்றது தான் ஒரு இண்டிகேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். மேலே தான் போகும்னு சொல்லி நம்ம எல்லா பொசிஷன்ஸையும் காலைல மார்னிங்கில் வாங்கிடக்கூடாது. ஸோ அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பையோ செல்லோ மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நார்மல் டெக்னிக்கல் வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டவுனில் வரது தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த எஃப்இஜி இல்லை இந்த எஃப்இஜி ஆக்சுவலாக திரும்பி மேலே போயிருக்கு. ஒன்று இந்த ஓபியில் திரும்பலாம், இல்லைனா அந்த எஃப்இஜி வித் ஓபி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் திரும்பலாம். ஒன்று இதில் இல்லை, திரும்பி ஒரு கொஞ்சம் ஒரு லோர் ஹை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எப்படி போடுறோம் அப்படின்னா கன்சல்டேஷன் ஆக போகுது அப்படின்னா இந்த ஓபிக்கு வந்து திரும்ப கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு லோவர் ஹை போயிட்டு திரும்ப இந்த ஓபிக்கு வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேலே கீழே இந்த மாதிரி தான் போகும். ஓகேங்களா? ப்ராப்பர் ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னா மக கன்சல்டேஷன் ஆகுதுன்னா அதே நாளைக்கு மார்க்கெட் வந்து பைக்கான மூவ் போக போகுது அப்படின்னா இந்த லோல இருந்து ஒரு பைக்கான கேரக்டர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாதிரி ரேபிட் கேண்டில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ரேபிடாக 4-5 கேண்டில் இருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட கேட்டல் ஸ்ட்ராட்டஜி வரும், அப்படியே என்ட்ரி எடுத்து மேலே போக வேண்டியது. ஆனால் உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன், கேட்டல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அக்ரெசிவ் மூவ். லைக் எப்படின்னா திரும்ப திரும்ப வந்த இடத்துல தான் அது கேரக்டர் வரும். கேரக்டர் தான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இன்னொருத்தவங்க யாரும் கேட்டிருந்தீங்க, அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். கேரக்டர் அனாலிசிஸ்னா எப்படி அப்படின்னா ரிப்பீட்டடாக நடக்கும். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் செல்ஃப்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புக்கில் படிச்சீங்கனாலே அது இருக்கும். எல்லா ஒரு ஃபாரின் ஆத்தர் எதில் நீங்கள் எந்த புக் வாங்கினாலுமே அதில் இருக்கும் ட்ரேடிங்கை பற்றின புக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு லெசனாச்சும் இருக்கும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் செல்ஃப்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை இருக்கும். அந்த லெசன் பேஜ், அந்த லெசனோட நேமே அதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடந்ததோ அதான் திருப்பி திருப்பி நடக்கும். ஓகேங்களா? அது சொல்றது ஈஸி, பார்க்கறது ஈஸி. என்ன நீங்க பார்த்துருப்பீங்க லைவ் மார்க்கெட்ல. ஆமா, கோல்டுல இந்த மாதிரி ஒரு ரேப்பிடா மூவ் ஆகுது. இப்போ இங்கே கூட பாருங்களேன், ஒரு 3 கடையில் வந்துட்டு அப்படியே கிரெட் வந்துட்டு அப்படியே மேலே போகுதா. ஸோ அதே மாதிரி நான் எல்லா இடத்தையும் உங்களால் காட்ட முடியும். இங்கே பாருங்க, அதே மாதிரி மேலே போதா, ஃபுல்லாக மேலே போதா. வேற என்னோட சக்ஸஸான இடத்துல. ஓகேங்களா? பைக்கான ட்ரேடு இப்போதைக்கு ஃபுல்லாக கோல்டு செல்லில் இருக்கனால செல்லுக்கான ட்ரேடு தான் ஃபுல்லாக கிடச்சிது. பைக்கான ட்ரேடு கூட பாருங்க, இங்கே பாருங்க 2-3 ரேப்பிடு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் மேலே போயிருக்கு, என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்கேயும் பாருங்க அதே தான், ரேப்பிடு ரெட்டு என்ட்ரி. ஸோ இங்கேயும் பாருங்க ரேப்பிடு ரெட்டு என்ட்ரி, இங்கேயும் பாருங்க ரேப்பிடு ரெட்டு ரெட் என்ட்ரி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு இது வேற என்ட்ரி, இதுவும் அதே தான். பாருங்க ரேப்பிடு ரெட்டு என்ட்ரி, இவ்வளோதான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடக்குதுன்றதை வாட்ச் பண்ணணும். இது சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒவ்வொரு இடத்துல எப்படி சோச் ஆயிருக்கு, எப்படி ஹையர் ஹைப் இருக்கு, அது எப்படி நடந்திருக்கு, ஒரு ஸ்விங் ஹையை எப்படி பிவைஸ் பண்ணி எப்படி மூவ் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரி செட்டப்லேருந்து எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து லாட் ஆஃப் மந்த் அண்ட் மந்த் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் கோல்டில் பார்த்துருக்கேன், ஒரு 4 வாட்டி டச் ஆகுது, 5வது வாட்டி பிரேக் ஆயிருது, இல்லை 5வது வாட்டி சப்போர்ட் வந்து மேலே போயிருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் கேரக்டர், நீங்களே பார்த்துருப்பீங்க. திருப்பி திருப்பி பார்த்துருங்க அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை கோல்டில். ஸோ அதனால அந்த அதுதான் கேட்டரிங், திருப்பி திருப்பி நடக்கிறது தான் கோல்டில் கேட்டரிங். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் கேரக்டர் கண்டுபிடிக்க முடியுது. கோல்டுக்கு மட்டும் தான் நான் ப்ரோ பண்ணணும்னா கிடையாது, எல்லா பேருக்குமே கண்டுபிடிக்கணும்.
ஒரு கோல்டுல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு போய் நீங்க அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது வேற எங்கேயுமே. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வேற ஸ்ட்ராட்டஜிக்கு அதாவது வேற பேருக்கு வேற ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். 100% வேற பேருக்கு வேற ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். நீங்க கோல்டோட ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போய் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா 100% லாஸ் தான் வரும். ப்ராஃபிட் ஆகவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எப்படி உங்களுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி தான் கோல்டுக்கும் இருக்கும், யூஎஸ்டி ஜேபிக்கு இருக்கும், ஸ்டாக்குக்கு இருக்கும், வேற எல்லாத்துக்கும் இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நார்மலான டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கீங்க. கேரக்டர் ஸ்டடிஸ் தான் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்க, என்ன செய்றீங்க, எல்லாம் செய்றீங்கன்ற சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான். தென் லாங் பொசிஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷார்ட் பொசிஷன் ஃபார் கோல்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல்பிங்கை பொறுத்தளவு இந்த ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங் லோ கீழே இருந்துச்சு அப்படின்னா மேஜர் ஸ்விங் லோ. கண்டிப்பா அங்க மார்க்கெட் இந்த லோவை 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இல்ல 3 மினிட்லயோ 5 மினிட்லயோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லோ இருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ மேஜர் ஸ்விங் லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி கோல்டுல ஒரு 4 5 6 வந்து கேப்சர் பண்றது ஈஸியா. நார்மல் டெக்னிக்கல் தான், கேரட் அனாலிசிஸ் கிடையாது நான் சொல்லித்தரது. நார்மல் டெக்னிக்கல்ல நான் யூஸ் பண்ண சொல்லித்தரேன். நான் கேரட் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி அரௌண்ட் 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நார்மல் டெக்னிக்கல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக மாற்ற நான் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ நல்லா பார்த்துக்கோங்க. எந்த பக்கம் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை 3 மினிட்ஸ்லையோ, 3 மினிட்னாலும் ஓகே தான், 5 மினிட்ஸ்னாலும் ஓகே தான். ஆனால் 5 மினிட்ஸ் இட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அங்கே போய் சோச்சு போகணும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் நான் லைக் இந்த ரேஞ்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ நம்ம மார்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். கரெக்டா? அந்த நேரத்துல மேஜரா தான் இது. இங்கிருந்து ஃபுல் கன்சல்டேஷன். அந்த கன்சல்டேஷன் ஹை இந்த இருக்கு, கன்சல்டேஷன் லோ இந்த இருக்கு. ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் பிரேக் ஆகுது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அங்க நம்ம பாத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் மாத்துறேன். இந்த 5 மினிட்ஸ் நான் ட்ராப் பண்ணனால கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ரெண்டு ஒரு ரெட்டு ஒரு லோ, அதாவது ஹையர் லோ இருக்கு. ஹையர் லோ அப்படியே லோயர் லோ மாறுமா இல்ல அப்படியே ஹையர் ஹையா போகுமான்னு சொல்லி பார்க்கணும். உடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணணும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன இருக்கு உங்களுக்கு? இங்க பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கா? ஸோ இங்க பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. பண்ண உடனே 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல போய் ஒரு ப்ராப்பரான செட்டப் பார்க்கணும். 5 மினிட்ஸ்ல பாடி க்ளோஸ் பண்ண உடனே 1 மினிட்ஸ்ல போய் கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த லோ இருக்கு பாத்தீங்களா? அதாவது இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட வரைக்கும் வரும். இந்த கேண்டில் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அந்த கிட்ட வரைக்கும் வரும்போது என்ட்ரி எடுக்கணும். இங்க இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணிடுச்சு. பண்ண உடனே நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கேண்டில் லோ என்ன இருக்கு? இந்த லைன் கிட்டக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி லைன் கிட்ட வந்துருச்சுனாலே என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஸ்விங் லோ கீழ நீங்க எஸ்எல் வச்சிருங்க. எந்த ஸ்விங் லோ எடுத்தீங்களோ அந்த ஸ்விங் லோ கீழ எஸ்எல் வச்சிருங்க. கண்டிப்பா ரிஸ்க் அதிகமா தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் பரவாயில்லாம தான் இருக்கும். ரொம்பலாம் இருக்கு. 1:3, 1:2 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? போட்டாச்சு. ஸோ இந்த எங்க அந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ரெசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் கிட்டயோ இல்ல அதுக்கு மேலேயே வரும். வந்த உடனே என்ட்ரி எடுத்துருங்க. என்ட்ரி எடுத்துட்டு அந்த ஸ்விங் லோ, அந்த எங்க ஸ்விங் கிரியேட் ஆச்சோ 1 மினிட் லோ மட்டும் மார்க் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் 50 மினிட்ஸ்லயோ 5 மினிட்ஸ்லயோ ரீசன்ட் ஸ்விங் ஹையை மட்டும் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரீசன்ட் ஸ்விங் ஹை ஆக்சுவலாக லைவ் மார்க்கெட்ல இருந்தா இருக்கு. ரீசன்ட் ஸ்விங் ஹை இது இருக்கு. தென் அதுக்கப்புறம் இது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ ஒன்று அப்படி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வேணும். ப்ராப்பரான ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல் வச்சு நான் டிபி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் போடுங்க. இன்னைக்கு ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் வீடியோஸ் போட்டிருப்போம். இது எப்படி இந்த டூலை யூஸ் பண்றதுன்னு. இதுக்கு ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு இந்த 161க்கும் 100க்கும் பாதியில எஸ்எல் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நான் ரிஸ்கியஸ்ட் ட்ரேடர் தான் அப்படின்னா 161 நீங்க ஃபில் டிபி வச்சுக்கோங்க. 1:2.5 தான் ஆர்ஆர் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்விங்கு கேரட் ஆன்சர் ஸ்விங்கை விட எஸ்எல் அதிகம். ஓகேங்களா? 2 டைம்ஸ் நியர்லி அதிகம். ஏன்னா ஸ்விங்கில் நாங்கள் யூஸ் பண்ணுற எஸ்எல் வெறும் 7 பாயிண்ட் தான். கேரட் ஆன்சர்ஸில் எவ்ரி ட்ரேடு பையோ செல்லோ எந்த ட்ரேட்னாலும் மேக்ஸிமம் 7 பாயிண்ட் தான். இங்கே 12 பாயிண்ட் இருக்கு, நியர்லி 13 பாயிண்ட் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு இன்டர்டே என்ட்ரி செட்டப்லேயே வெறும் ஒரு 1:2 ஆர்ஆர் கேப்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் வைக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால தான் நான் கேரட் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணது. இவ்வளோ ரிஸ்க் இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? பட் ஆனால் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான், யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு $500 அந்த மாதிரி கேபிட்டல் வச்சிருக்கவங்க கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி பார்க்கலாம். $500 கொஞ்சம் இதுக்கு கம்மி தான். $1000 நீங்க மினிமம் வச்சிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்க பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து லாஸ் ஆகிட்டே இருந்தா கூட உங்களோட கேபிட்டல் வந்து செக்யூர் ஆகிரும். ஒரு ட்ரேடு ஃபில் டிபி அடிச்சிச்சு அப்படின்னா உங்க லாஸ் ஆன அமௌண்ட்ல இருந்து ஒரு 20% 30% நீங்க ரெக்கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் $1000 இந்த ரேஞ்ச் வந்து இருக்கணும்ன்றது நான் சொல்றேன். ஓகேங்களா? $1000 இருந்துச்சு அப்படின்னா இந்த நான் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி நார்மல் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த சும்மா நார்மல் டெக்னிக்கல் தான். நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி பிரேக் அவுட் பண்ற என்ட்ரி செட்டை பார்க்குற இதுவும் அதே தான் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ நார்மலா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்றதுன்றது நான் சொல்றது. ஓகேங்களா? ஸோ
இது வந்து நார்மல் டெக்னிக்கல் தான், கேரட் அனாலிசிஸ் கிடையாது. ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிவார்டு பரவாயில்லாம தான் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்காது. அக்யூரசியும் பரவாயில்லாம தான் இருக்கும். ஒரு 60% 70% தான் அக்யூரசி இருக்கும். 70 கொஞ்சம் அதிகம் தான். 60 to 65% தான் அக்யூரசி இருக்கும். ஓகேங்களா? நீங்க எந்த பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்னா எடுத்து பாருங்க, அவங்க என்ட்ரி செட்டப் சேமா தான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி வந்தா பைக் ஒரு என்ட்ரி செட்டப் வச்சிருப்பாங்க, செல்லுக்கு ஒரு என்ட்ரி செட்டப் வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அவங்க என்ட்ரி இருக்கிற ஜோன் எப்பயுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ரேஞ்சில். அதே ஸ்ட்ரக்சர் தான் என்ட்ரி எடுப்பாங்க அவங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க இதை நான் சொல்றத. ஏன்னா அது ஒரு கேரக்டர், அவங்களுக்கு தெரியும். சக்சஸ் ஆன, அதாவது கேரக்டர் அனாலிசிஸ் இல்லாம 100% யாராலையும் சக்சஸ் ஆக முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியாது அது கேரக்டர் அனாலிசிஸ் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இது தெரியும், இது திரும்ப திரும்ப நடக்குது இந்த ரேஞ்சில், அதனால நான் அடுத்த வாட்டி இது நடக்கும் போதுல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன் தான் கேரக்டர் அனாலிசிஸ் தான். அது திரும்ப திரும்ப வர்றது தான் கேரக்டர் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஐ திங்க் இந்த ஒரு 10 மினிட்ஸ்லேயே நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நோன் டைப் பண்ணிடுங்க. ஸோ டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் வீக் நீங்க வந்து போன வெள்ளிக்கிழமை போன வீக் விட்டுருங்க, அதுக்கு முந்தின வீக்ல வந்து ஒரு ஸ்கில் எடுத்து கேரக்டர் அனாலிசிஸ்ல எடுத்திருந்தீங்கல்ல, 1:10 வரைக்கும் கூட போச்சுருந்தீங்கல்ல. ஆமா 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 ப்ரோ. அது போன இந்த மாசம் ஆரம்பத்துல மார்ச் 10 11 or 10 10 கரெக்ட் ப்ரோ. அந்த டைம் ஆமா, போன வாரம் கூட நீங்க வரல மீட்டிங்க்கு, ஆமா போஸ்ட்போன் ஆமா பண்ணிட்டீங்க. வரல. 2 வாரம். அந்த இது வந்து ஓகே. நீங்க அந்த இதுலயே வந்து சார்ட் நீங்க அதுல இது பண்ணும் பார்க்கும்போது ப்ரோ, அதுலயே திரும்ப திரும்ப கேரக்டர் வந்து செல்லுக்கு வரும்போது திரும்ப அகைன் என்ட்ரி எடுத்திருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஆக்சுவலா ஐ திங்க் உள்ள இந்த கன்சல்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ஆமா ப்ரோ. அந்த ரேஞ்சில தான் ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்கல. மீதி எல்லாமே அகைன் இந்த ஷார்ட் பொசிஷன் இருக்கு பாத்தீங்க, அது எல்லாமே எடுத்தது தான். ஓகே ஓகே ப்ரோ. அதான் இது வந்து கேட்டேன், நீங்க உங்களுக்கு போக ஃபர்ஸ்ட் போக வீக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒன்னு ஆயிடும். என்ட்ரி. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் ஸ்டூடெண்டா? இல்ல ப்ரோ, நான் தான் உங்கள்கிட்ட தனியா கேட்டிருந்தேன்ல, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன்ட்டு. 1 to சரி 1 ப்ரோ. கேட்டிருந்தேன்ல. ஓகே, நம்ம டீம் மெசேஜ் பண்ணிருப்பாங்களா இருக்கும். ஆமா ஆமா ப்ரோ, அவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க நினைக்கிறேன். சரி ப்ரோ. ஓகே, அதான் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆர்ஆர் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியுமானா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனாதான் இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா இது கோல்டுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போன மாசம் இதே மாதிரி தான் 1:17 நினைக்கிறேன் பைக்கான ட்ரேட். அது வந்து அது கிடைச்சது போன மாசம். ஐ திங்க் அது ஓடி என்ட்ரி லெவல்ல வந்து அப்படியே ஃபில் டிபி அடிச்சது. அது 1:70 வந்தது போன மாசம். இந்த மாசம் வந்து 1:104 வந்தது. அதே மாதிரி போன வருஷம் பிட்காயின்ல 1:80 கேப்சர் பண்ணிருப்போம், அதான் ஹையஸ்டா இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கோல்டுலயே 1:104 வரைக்கும் கேப்சர் ஆயிடுச்சு. பட் ஆனா உங்களால டீசென்டான, நார்மலா எனக்கு எந்த மாதிரி ரிஸ்க் வேணாம், இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எனக்கு டீசென்ட் ப்ராஃபிட் போதும் அப்படின்னா மினிமம் 1:10 ஆர்ஆர் இருக்கும். மேக்ஸிமம் 23 40 அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 50 ஆர்ஆர்க்குள்ள இருக்கும் ப்ரோ. எப்பயாச்சும் 50 வரும், ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க வரும். பட் ஆனா மினிமம் 1:10. மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜா எவ்வளவு ஆர்ஆர் வரும் அப்படின்னா 1:30 35 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வரும் ஆர்ஆர் எல்லாமே. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது நம்ம. ஏன்னா நான் சொல்றதை வச்சு நீங்க ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவீங்க எல்லாரும், இவ்வளவு பண்ண முடியும் போல இல்ல ப்ரோ, ஏன்னா மூவ்மெண்ட் மார்க்கெட் அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கணும்ல. ஆமா ஆமா ப்ரோ. ஏன்னா ஓரளவு போன வாரம் மாதிரி கன்சல்டேஷன் ஓரளவு இருந்துச்சுன்னா இவ்வளவுதான் கிடைக்கும், 1:20 தான் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா இதுவே ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா 104 0.01 லாட் போட்டாலே நீங்க $104 அடிச்சிடலாம்ல. லாட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும், அவ்வளவுதான். ஸோ அதனால சின்னதா பெருசோ மார்க்கெட் தான் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம. அது கொஞ்சம் நம்ம எமோஷனலா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ரைட். ஓகே, ராஜா ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. போன வாரம் நீங்க மீட்டிங் லைவ் வரல. ஆமா ஆமா ப்ரோ, நான் வரல. அப்படியா? 2 வாரமா இன்னும் வரல. ஆமா 2 வாரமா வரல. ஆமா ஆமா 2 இந்த வாரம் வீக் நான் வரல. வந்துருவேன். ஆமா
ஜஸ்ட் ஓகே. பார்த்து காலைல குட் மார்னிங் முதற்கொண்டு டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். அதுலயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இன்னைக்கு இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தீங்கல்ல ஆமா வீடியோஸ், ப்ரோ. ம். அதுல வந்து இந்த விக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ண சொன்னீங்க. ஆமா ப்ரோ. ஸ்மால் லிட்டில் கேண்டிலா இருந்தாலும் 15 மினிட்ஸ்ல ரெட் கலர் கேண்டில் ஆல்சோ கன்சிடர் எஸ் ஹையர் அண்ட் லோ ஆர்எல்ஸ் லோயர் அண்ட் ஹை, அது கன்சிடர் பண்றோம்ல. ஆனா ஆமா நீங்க அந்த ப்ரோ. எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறச்சப்ப மட்டும் நீங்க அந்த இடத்துல ஒரு விக்கை வந்து அடுத்து இருக்க கிரீன் கலர் கேண்டிலோட விக்கை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ஃபாஸ்ட் மார்க்கெட்ல ஓகே அந்த விக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருவோம். அட் ஓகே. பிரசன்ட் மார்க்கெட்ல நம்ம அந்த ரெட் கலர் கேண்டில் நம்ம ஃபிபு வச்சு நம்ம அட்டன் பண்ணிடுறோம். நீங்க சொன்ன தியரி என்னன்னா, எப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகாம 6.18 வரைக்கும் அந்த வேல்யூ வரைக்கும் போகாம மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது, பாடி க்ளோஸ் வைக்குதோ அப்போ அது இன்வாலிட் ஆஃப் ஃபிபனாச்சின்னு நீங்க அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தீங்க. தென் ஆமா. நம்ம முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு அதே வீக்கை நம்ம திரும்ப கன்சிடர் பண்ணோம்னா ஒவ்வொரு கேண்டிலுக்கு நம்ம மூவ் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா ப்ரோ. கரெக்ட் அந்த தான். இடத்துல கொஞ்சம் இது எனக்கு லேக் ஆகுது, எனக்கு அது கொஞ்சம் கிளியரா எதுவும் பண்ண முடியுமா? பாத்துடலாம் ப்ரோ. ஆக்சுவலா அந்த ரேஞ்சில நான் அந்த டைம் சொன்னது இப்போ ம் இந்த ரேஞ்ச் பாருங்க. இது இன்வாலிட் நம்ம சொல்லியிருக்கோம். ம் இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹை போட்டு இன்வாலிட் இது. கரெக்டா? ஏன்னா கரெக்ட் 16 வரல. கரெக்ட். ஆனா ம் 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 கேரக்டர் ம் அனாலிசிஸ் இது வேலிட். கேரக்டர் அனாலிசிஸ் பொறுத்தளவு ஒரு ம் சில லெவல்ஸ் தான் இருக்கு. சோ அதனால நான் அதை மீன் பண்ணி வேணா லைவ்ல சொல்லியிருந்திருப்பேன் அந்த வீடியோஸ்ல. ம் இப்போ இந்த ம் ரேஞ்சில ஒரு ப்ராப்பரான ஃபிபனாக்கின்றது இதுதான். ஒரு ஸ்விங் லோ ஒரு ஸ்விங் ஹை நம்மளுக்கு தேவையான 61 ஆமா நம்மளுக்கு கரெக்ட். என்ட்ரி எடுத்துட்டு ம் 100 லேசில் வச்சிடணும். ம் அவ்வளவுதான். இது ப்ராப்பர். ம் ம் அவ்வளவுதான் ப்ரோ. இது வரல அப்படின்னா அப்படியே அந்த இந்த லைக் இந்த ஸ்ட்ரக்சரே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த லோவையும் இல்ல ஹையும் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எப்போ ஒரு லோ ஹை வருதோ அப்ப நம்ம பார்க்கணும். இல்ல கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா நான் கேக்குறது என்னன்னா, இப்ப இந்த நீங்க கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கா, அது மேல இருக்க ஒரு விக்கி விட்ட கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. கனெக்ட் பண்ண பின்னாடி இந்த அடுத்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகாம அகைன் இந்த கிரீன் கலர் கேண்டில் விக்குக்கு மேல க்ளோஸ் வைக்குதுன்னு வைங்களேன், அப்ப நீங்க அட்ஜஸ்ட் பண்ண சொன்னீங்களா, அதுக்கு தான் கேக்குறேன். ஓ அது கேக்குறீங்களா? இப்ப நம்ம லைவா எஸ். பிட்காயின்ல பார்ப்போம். அதை அப்படியே மேல மேல ம் தூக்கி வச்சுக்கணும் ப்ரோ. இப்போ லைவ் ம் மார்க்கெட்ல ஓகே ஓகே. ம் சிம்பிளா இப்ப இந்த ரேஞ்ச் கூட பாருங்களேன். ம் இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் ரெட் கலரா க்ளோஸ் வைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 மினிட் ம் தான் இருக்கு இந்த கேண்டில் இருந்து. ம் ரெட் கலர்ல ம் தான் இருக்கு. நம்ம அதுதான் ம் ஸ்விங் ஹையா நேரம் வச்சிருப்போம். இந்த ம் ஸ்விங் ஹை வச்சிருப்போம். அடுத்து என்ன இருக்கு? ஓகே. கிரீன் கலரா மாறிடுச்சு. ஆமா. இதுவும் அதே மாதிரி தான். ஃபுல்லா ரெட்டா இருக்கும். ம் அப்ப லைவ் மார்க்கெட்ல ம் கிரீன் கலர் மாறிடுச்சு. அப்போ எப்போ ஒரு ம் ரெட் கலர் கேண்டில் பாடி ம் க்ளோஸ் பண்ணதோ அது வரைக்கும் நம்ம ஃபிபனாக்கி ம் மேல வச்சுட்டே இருக்கணும். ஒரு கீழே ஒரு ரெட் இருக்கணும். அதாவது ஒரு லோல ஒரு ம் ரெட் இருக்கணும். ஹைல ஒரு ரெட் ம் பாடி க்ளோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபிபனாக்கி ஓகே. போடவே செய்யணும் நம்ம. ஓகே ஓகே. நீங்க இந்த வேர்ட் அங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிருங்க. இப்ப கிளியர் கிளியர் ஆயிடுச்சு. ஃபைன், கிளியர் கிளியர். கரெக்ட். ஓகே. ரெட் ஓகே ப்ரோ. விக் ஆல்சோ கனெக்டட். ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ. நான் ஃபிபனாக்கி வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன்ல நான் ஆமா, சொல்லியிருந்திருக்க மாட்டேன். எக்ஸாம்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க, இன்னைக்கு போட்டு அதான் இந்த அதான் வீடியோல ப்ரோ. சொன்னீங்க. அதான் அதுல பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வரும். அதை நான் அப்படியே தான் சொல்லியிருந்தேன். பார்ட் கன்ஃபியூஸ் ஒன் ஆகாது பார்ட் அதனால. நீங்க போட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லயே அன்னைக்கோ அடுத்த நாளே நான் பாத்துருவேன். நீங்க டெய்லியும் இப்போ உங்க ரிசல்ட் முதற்கொண்டு எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். ம். பாஸ்ட் 4 months உங்க ரிசல்ட்ஸ், உங்களோட வீடியோஸ், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் இந்த ம். ஃபேமிலி பிரச்சனை இஷ்யூ வந்து கொஞ்சம் முடிவுக்கு வந்துருச்சு. அமௌண்ட் வந்துட்டோன்னே அப்படியே கிளாஸ் 1 month தானே சொன்னீங்க, 15 days சொல்லியிருந்தீங்க. ஆமா ப்ரோ. ஆமா. அது முடிச்சுட்டு அப்படியே அதை கன்டினியூ பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அது வரைக்கும் நானும் பிளைண்டா உங்களோட இதை பத்தி தெரியாம வந்துடக்கூடாது. இல்லை இப்போ நீங்க சொல்ற உடனே நான் ஃபாலோ பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த ம். 15 days நீங்க கிளாஸ் முடிக்கிறச்சு நான் வந்து அடுத்தேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமா ப்ரோ. கண்டிப்பா. நான் ரெகுலரா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். சரி ப்ரோ. பண்ணுங்க அடி. ஓகே ப்ரோ. 106ங்கிறது பெரிய ஒரு இதுதாங்க, பரவாயில்ல, சூப்பர். ஆமா ப்ரோ. அது அன்எக்ஸ்பெக்டபிள். கண்டிப்பா. அது எவ்வளவு தூரம் வரும்னு தெரியும். ஆனா உடனே வரும்னு தெரியாது. ஒரு 4 நாள்ல ஆஹ் 6 நாள்ல வந்துருச்சு நினைக்கிறேன். ம் எவ்வளவு பெரிய ட்ரேடரா இருந்தாலுங்க 30% ப்ராஃபிட் அப்படின்னு காட்டுறச்சு நம்ம ட்ரைலிங் பண்ணுவோம். 50% அபோவ் போகும்போது இட்ஸ் எனப் அப்படின்னு எக்ஸிட் ஆயிடும் தானே. அது ம். கேரி ஃபார்வர்ட் பண்றதே அது பெரிய விஷயம் தான். எப்படி ப்ராஃபிட் ஆமா. ஹெட்ஜிங் பண்ணுவீங்களோ? என்ன ப்ரோ? ப்ராஃபிட் ஹெட்ஜிங் பண்ணுவீங்களோ? இல்ல. என்ட்ரி அது இது கிடைக்கிற ஸ்கால்பிங் க்ளோஸ் பண்ணிட்டே வரீங்க. ஆல்சோ அந்த டிபி ரன் பண்றதுக்கு ட்ரைலிங் பண்ணிட்டே போறீங்க, அப்படித்தானே? ரூல்ஸ் படி ட்ரெயிலிங் பண்ணிட்டே போவோம். அந்த ரேஞ்சு அது ம் கண்டிப்பா கீழே தான் வரும்னு தெரியும். ஏன்னா ஒன் டே கேரக்டர்ல இருந்து அப்படிதான் இண்டிகேஷன் ம் கீழே தான் வரும். அந்த ஜோன்ல தான் கீழே வரும் இண்டிகேஷன் இருந்தது. அந்த ஜோன்ல இருந்து கண்டிப்பா ஆல் ம் டைம் லோ கிட்ட, அதாவது ரீசெண்டா வந்து ஆல் டைம் லோ கிட்ட வரும் இருந்தது. ஸோ அதனால ம் அப்படியே ஓகே இது ரேஞ்சு அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட மட்டும் விட்டோம். அப்படியே கீழே வந்துருச்சு. அவ்வளவுதான். ம் அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ, ரைட். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு டவுட்ன்றது இல்ல. இஃப் இட்ஸ் டூ ஆர் நாட், அவ்வளவுதான்.
சொல்லுங்க. இத பாட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன உங்களுக்கு? இல்ல பாட்ட நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனா இது நம்ம என்னதான் பண்ணாலும் மேனுவலா பண்ற மாரி எதுவுமே வரல. மேனுவலா பண்ற ஏன்னா மாரி வரல. ஆமா ப்ரோ. இந்த ரேஞ்ச் பார்த்தோம் ம். அப்டின்னா, நம்மளோட கேரக்டர் கரெக்ட் தான். ம். ஆனா சில பல கன்ஃபர்மேஷன் வரல. அதனால ட்ரேட் எடுக்கல. ம். ம். இது நம்மளோட கேரக்டர் அனாலிசிஸ் ஆல்ரெடி நான் உங்கள்ட்டயே சொல்லியிருப்பேன். கேரக்டர் அனாலிசிஸ் பிரேக் ஈவனோ, என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் பிரேக் ஈவனோ, இல்ல என்ட்ரி வராம மேலேயும் கீழ போகுதோ, கண்டிப்பா ம். கன்சாலிடேஷன் தான் ஆகும். மேனிபுலேஷன்காண்டி மேல ம். போகும், கீழ வரும். நான் சொல்லியிருப்பேன். ம். நீங்க வந்து ஃபாலோ பண்ணா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, இது பிரேக் ஈவன் அடிச்சு ம். கன்சாலிடேஷன் அதாவது ம். மேனிபுலேஷன்காண்டி மேல போனது. பிரேக் ஈவன் அடிச்சுட்டு ஒரு ம். பைக்கான கேரக்டர் வந்துருச்சு. அதுவுமே பிரேக் ஈவன் ம். அடிச்சிருக்குது. ஃபுல்லாவே கன்சாலிடேஷன், மேனிபுலேஷன்காண்டி ஹை அவ்வளவுதான் போனது. இதுதான். ம். இந்த கேரக்டர் அனாலிசிஸ் எல்லாம் மேலேயும் போகாது. ஆனா மேனிபுலேஷன் பண்றாங்க அப்படின்னா வித்தவுட் கேரக்டர் அனாலிசிஸ் ம். தான் மேல போகும், கீழ வரும். அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண ம். முடியாது. அந்த பாட் வச்சிருந்தோம் ம். அப்படின்னா அது என்னதான் நம்ம என்ன பண்ணாலும் அது அப்படியே அந்த ரேஞ்சுக்குள்ளக்க இதாயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனாலதான் ம். அது எதுவுமே பண்றது இல்லை ப்ரோ. அதனாலும் ஓகே, கரெக்டா ஓகே. வரல. பண்ணோம் ஃபர்ஸ்ட், ம். கரெக்டா வரல. டு பி த ஃப்ராங்க், பாஸ்ட் 1 மந்த் எப்போ இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ கோல்ட கையில பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாஸ்ட் 3 மந்த்ஸா கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். பட் ஆனா அப்பப்போ இவ்வளவு பெரிய ஆரோ நம்மளுக்கு உங்களுக்கே ஒரு தருதே. 15 டேஸ் உங்களுக்கு என்ட்ரி இல்லாம நீங்க நோ என்ட்ரிலாம் வீடியோ போட்டுருக்கீங்க. கரெக்டா? ஆமா ப்ரோ. ஆமா, ஸ்விங்ல நோ என்ட்ரிலாம் இப்போ போட்டிருக்கேன் நான். ஒரு 3 ரேஞ்ச் தான். மந்த்ஸாவே கோல்ட கையில பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பேர் லாஸ் தெரியுமா? எவ்வளவு பேர் அக்கௌண்ட் வைப் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதான் அதான் அதான். ஏன்னா எனக்குலாம் ரிஸ்க் அதிகமா இருக்கு. 70% லாஸ் அதான். போய் நான் ரெக்கவர் பண்ணேன். 70% லாஸ் போய் ரெக்கவர் பண்ணேன் நான் அக்கௌண்ட்ல. ம், ம். அதான் அதான் ப்ரோ. ப்ராப்பரான அதான் சின்ன நிறைய பேரை பொறுத்தளவு நார்மல் டெக்னிக்கா தான் இன்னும் ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. அது ஓகே ம். தான். பட் ஆனா கேபிட்டல் ம். கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஓகே. ம். கேபிட்டல் $100 $200 அந்த மாதிரி சின்ன சின்ன கேபிட்டல் வச்சு கண்டிப்பா ம். ம். இந்த இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு கண்டிப்பா இது முடியாது. பண்றவங்க வேற. ம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட கேட்டல் ஸ்ட்ராட்டஜி வந்தா என்ட்ரி அடிக்கும், இல்ல பிரேக் ஈவன் அடிக்கும், இல்லைன்னா வரவே வராது. ஆமா. ஆமா. ஒரு வாரம் ஐ திங்க் ஒரு தொடர்ந்து 2 வாரம்லாம் வராம இருந்துச்சு. அந்த ஜனவரி ம். 27 ஞாபகம் இருக்கா? ஜனவரில. ஜனவரி ஆமா. 27 நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுதான் இல்லாட்டா அதுதான். ஏதோ என்ட்ரி இல்ல நம்ம வாட்ச் பண்ணிருக்கோம். நம்ம இதுக்கு வரல வரும். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது எல்லாமே வீடியோ பார்த்துட்டு தான். அதான் அதான். அதான் வந்துருச்சு. அப்படியே கரெக்டா வந்துரும் ப்ரோ. இதை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. ம். கொஞ்சம் அந்த ஒரு வாரம் ம். 2 வாரம் அப்படி இருக்கும். அப்புறம் எப்பயும் போல கரெக்டா ம். வந்துரும். ம். சூப்பர், சூப்பர். ஆனா அப்பயே அந்த மாசத்துலயே ஒரு 12,000 எடுத்தேன் கோல்டுல. ஓகே. அந்த ஓவர் கான்பிடென்ட்ல தான் கொண்டு போய் பிப்ரவரியில 70% லோ போச்சு. எப்போ அந்த ம். வார் ஸ்டார்ட் ஆகணும்னு. புரியுது ப்ரோ, புரியுது. $1,000 உடனே இமிடியேட்டா கீழே விழுந்தது. என்ன ப்ரோ? 5,500க்கு போயிட்டு உடனே $500 கீழே விழுந்தது. ஆ ஆமா. கோல்டு சில்வரும் ஒரு 15 மினிட்ஸ்ல காலி பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நைட் 8:15க்கு. ம், ம். டக்குன்னு ஏதாச்சும் மேல நான் டக்குன்னு இதாச்சு. அது வரைக்குமே குட் ப்ராஃபிட். நான் ஒரு என்ன சொல்றது 2 மந்த்ஸ்ல ஒரு ₹1,00,000 போட்டு 70,000 எடுத்துட்டேன். ம், ம். அப்புறம் அதுக்கடுத்து அதே ஈக்குவலா மைனஸ்ல போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஹெட்ஜ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொண்டு வந்தோம். ம், ம். ஓகே ப்ரோ, ரைட். ஒரு ஆனா அது வந்து உங்களுக்கு அது கரெக்டா போச்சுன்னா ஓகே. நம்ம அதுல ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கணும். ம். அவ்வளோதான் ப்ரோ. என் டவுட் ஓகே. வேற யாரும் கேட்கணும்னா கேட்டுங்க. நான் குவைட் பண்ணிக்கிறேன். ப்ரோ இதுக்கிட்ட கண்டென்ட் இருக்கா இல்லை எக்ஸிட் ஆயிடலாமா ப்ரோ? ப்ரோ இவங்க டிஸ்கஷன் தான். இவங்க வேற ஏதாச்சும் பேர் கேட்டாங்கன்னா அப்படியே மூவ் பண்றது, இல்லைன்னா அப்படியே ஃபினிஷ்ட் ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி பாருங்க ஓகே. வேணா. ஓகே 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 நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. ஓகே ரைட். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் எடுத்துருங்க ப்ரோ. ஓகே, ஐ திங்க் எல்லாத்துக்கும் டவுட்ஸ் ஓகே நினைக்கிறேன். லைவ் எண்ட் பண்ணிடலாமா? கோர்ஸ் டீடைல்ஸ். ஆக்சுவலாக நம்மகிட்ட கோர்ஸ் 2 கிளாஸ் இருக்கு ப்ரோ. ஓகேங்களா? ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு, பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ்னு சொல்லி ஒன்று இருக்கு. கேரக்டர் அனாலிசிஸ் வந்து ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி 3மே தெரிஞ்சா மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ் கிளாஸஸ். அப்படி தெரியல அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கு. அங்க வந்து நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க கேரக்டர் அனாலிசிஸ் வரணும். ஸோ கேரக்டர் அனாலிசிஸோட கிளாஸ் வந்து 9,999. பேசிக் டு அட்வான்ஸ் வந்து 4,444. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. புரியல ப்ரோ எவ்வளோ? என்ன ப்ரோ கேரக்டர் அனாலிசிஸ் கேக்குறீங்களா? அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும். இப்போ நாங்கெல்லாம் உள்ள வரோம்னா எங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ்?
அதாவது கேரக்டர் அனாலிசிஸ் கத்துக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஆமா டெய்லி ஆமா ஆமா ஆமா. அது வந்து 9999. அது 10,000 நியர். ஓகே. பேசிக் டு அட்வான்ஸ். பேசிக் பேசிக் டு அட்வான்ஸ் வந்து 4444. ஓ, அப்புறம் அதுக்கடுத்து அவங்க திரும்ப அந்த கேரக்டர் அனலிஸ்ட் உள்ள வரணுமோ? ஆமா ப்ரோ. அதாவது எதுவுமே தெரியல, நார்மல் டெக்னிக்கல்லாம் எதுவும் தெரியாது, இல்ல பிரைஸ் புரியுது செக்ஷன் புரியுது. மட்டும் ஓகே தான் ஓகே. தெரியும், அந்த மாதிரி பீப்புளுக்கு. ம். ஓகே ப்ரோ, இதுதான். ம். ம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க, ஆண்ட்ரீஸ் வச்சிருக்கீங்க. ப்ரோ இது 1-to-1 அது எவ்வளவு ப்ரோ வரும்? நான் 1-to-1 தான் கேட்டிருந்தேன். எனக்கு ரெண்டுமே 1-to-1 கிடைக்குமா? ஆக்சுவலா பேசிக் வந்து 1-to-1 கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஓகேங்களா, ஏன்னா அந்த 1-to-1 பிரைசஸ் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டீம்லாம் அனலைஸ் பண்ணி இதான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க 1-to-1 அப்படின்னா கேரக்டர் அனாலிசிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க எதுல நீங்க மெசேஜ் பண்ணீங்களோ அதுல நீங்க கேட்டு அவங்க டீம்கிட்ட கேட்டுக்கோங்க. நான் அதான் கேட்டேன் அவங்கள்ட்ட. மொத்தமா 3-4-999 சொன்னாங்க. ஓகே, ரவுண்ட் அப்னா அது இதுக்கு மட்டும் தான் இருக்கும் ப்ரோ, நம்ம கேரக்டர் அனாலிசிஸ்க்கு மட்டும் தான் இருக்கும் அது. அதான் வெறும் கேரக்டர் அனாலிசிஸ் தான் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா இது தெரியணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி, ஐசிடி அந்த மூணுமே தெரியுமா உங்களுக்கு? பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் தெரியும் ப்ரோ. எஸ்எம்சி அந்த இது தெரியாது, ஐசிடி. அதான் எஸ்எம்சி, ஐசிடி ரெண்டுமே வந்து அதான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் இதுவே எடுத்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். ஓகே சரி, நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் டீம்கிட்ட கேட்டேன்னு சொல்றேன் உங்களுக்கு. சரி ஓகே ப்ரோ. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேன், அவங்க இன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் அதான் சரி நீங்க கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதான் அது வந்து அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணி. சரி ஓகே, நீங்க நான் கேட்கறேன் உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ள சொல்றேன் நான் கேட்டு. ஓகே ப்ரோ. அது நீங்க தான் எடுப்பீங்களா அந்த 1-to-1? ஆமா ப்ரோ, கிளாஸஸ் எல்லாமே நான் தான் எடுப்பேன், ரிப்ளை பண்றது எல்லாமே நான் தான். அதுக்கு மட்டும் தான் நம்ம டீம் பண்ணுவாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே நான் தான் கேப்சர் பண்ணுவேன், கவர் பண்ணிட்டு இருப்பேன். சரி, இது மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. சரி ப்ரோ. ரெண்டுமே கூட போட்டுருங்க. எதுல நீங்க மெசேஜ் பண்ணீங்க? டெலிகிராம்ல, இன்ஸ்டாகிராம்ல? டெலிகிராம்ல தான் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். நான் இப்போ ஹாய் மெசேஜ் போட்டேன். ஹாய் போடுங்க. ஓகே ப்ரோ, உங்க பேர் கூட ப்ரோன்னு போட்டுருங்க. சரி ஓகே ப்ரோ, பிரகாஷ் ராஜ். ரைட் ப்ரோ. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நோன் டைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ல நோன் டைப் பண்ணிடுங்க, நம்ம லைவ் எண்ட் பண்ணிடலாம். நோ ரைட். ஓகே கைஸ், ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டெலகிராம் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் 1-to-1 கிடையாது ப்ரோ. கேரக்டர் அனாலிசிஸ் வந்து குரூப் தான். குரூப் செக்ஷன்னா 9999 வரும். 1-to-1 வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டீம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே கைஸ், ஹேவ் அ நைஸ் டே. ரெக்கார்டிங் செக்ஷன் யூடியூப்ல வந்துடும், நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்கலாம். சொல்லுங்கள் ப்ரோ பாலாஜி. வணக்கம் சார். கேட்குது ப்ரோ, சொல்லுங்கள். சார், தமிழ் இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டு நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஆவணத்துக்கு ரொம்ப பெரிய நான் கிட்டத்தட்ட உங்களை ஒரு 1 மந்த்தாக உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கம்மியான ஒரு இதில் ரிஸ்கில் அதிகமான ப்ராஃபிட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் யாரும் தமிழில் நான் மேபி பார்த்ததே கிடையாது. ஸோ உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரமாக உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண போகிறேன் சார். ஓகே ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், ரைட். ஓகே ஸோ எல்லாரும் ஃப்ரெண்டுங்க, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் கனெக்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை லெஃப்ட் இருங்க.